பாண்டிய நாட்டு வீர தமிழச்சியின் பணிவான வணக்கங்கள். கேப்டன் அண்ணாவுக்காக என் இதய காணிக்கையை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறேன். பார்த்து மகிழ்ந்து நீங்களும் ஷேர் செய்து, கமெண்ட் செய்து, லைக் செய்து அவர் புகழை பரப்புங்கள். எங்கள் அண்ணா வெற்றி முரசு, 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும். பெண்களே இந்நாட்டின் கண்கள் என்றார் கேப்டன் வள்ளலார். தமிழக மக்களை தன் மன சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்த்தவர் நம் கேப்டன் அண்ணா. அவருடைய பிறந்த நாளில் ஏழை தாய்மார்களின் குழந்தைகளுக்கு தாய் மாமனாக மாறி சென்னையில் மட்டும் 20 ஏழை குழந்தைகளுக்கும் 31 மாவட்டங்களிலும் 10 குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் பிறந்த ஏழை குழந்தைகளுக்கு, ஏன் புதுச்சேரியிலும் 10 குழந்தைகளுக்கு தலா 10,000 ரூபாய் அவர்கள் பிறந்த நாளன்று, அண்ணாவுடைய பிறந்த நாளன்று டெபாசிட் செய்து அவர்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டினார் நம் வள்ளல் பெருமான். தன் பிறந்த நாளில் 25/8/2010 330 பெண் குழந்தைகளுக்கு 10,000 தலா 10,000 வீதம் அவர்கள் பிறந்த நாளன்று டெபாசிட் செய்திருக்கிறார் நம் கேப்டன் அண்ணா. பிறந்த நாளில் தாயாகவும் தாய் மாமனாகவும் மாறி அவர்கள் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியிருக்கிறார். அன்று அவர் கொடுத்த அந்த 10,000 ரூபாய் இன்று பல லட்சங்களாக மாறி அந்த ஏழை குழந்தைகளுக்கும் தாய்மாமன் சீராக தங்க நகைகளாக மாறி இன்று அவர்கள் ஒரு திருமணம் முடித்து நல்ல வாழ்க்கையை எதிர்நோக்கி போயிருப்பார்கள், வாழ்ந்து கொண்டும் இருப்பார்கள், அண்ணாவை வாழ்த்தி கொண்டும் இருப்பார்கள். ஏழைகளுக்கும் தமிழக மக்களுக்கும் செய்யாத நலத்திட்டங்களே கிடையாது. அவரை பார்த்து காப்பி அடித்துத்தான் இன்று அவர் செய்த செயல்களை பார்த்து இவர்களும் காப்பி அடித்து கொண்டு தான் புதிதாக செய்வது போல் பிதற்றிக் கொள்கிறார்கள். அன்றே தாய்மாமன் சீர் கொடுத்து விட்டார் எங்கள் கேப்டன் அண்ணா. ஏழை குழந்தைகளுக்கும் ஏழை மக்களுக்கும் இதே சிம்மாசனத்தில் வைத்து என்றோ அழகு பார்த்து விட்டார் எங்கள் வாரி கொடுத்த வள்ளல் பெருமான். எதிர்பார்ப்பு இல்லாமல் எதையும் செய்பவர் தான் எங்கள் கேப்டன் அண்ணா. நெருப்பில் ஊறிய தங்கம் போல் தூய்மையான மனம் படைத்தவர் எங்கள் கேப்டன் அண்ணா. ஏழைகளின் இருளான வாழ்க்கையில் ஒளியாக உலா வந்தார். இன்னும் எத்தனையோ அவர்கள் வலது கைக்கு இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் வாரி கொடுத்த எத்தனை கோடிகளோ இன்று சம்பாதித்த பணம் முழுவதையும் மக்களுக்காக செய்த ஒரே வள்ளல் கேப்டன் மட்டும்தான். அவர் பெயரை சொன்னாலே உலகமே தலைவணங்கி கொண்டு வாழ்கிறது. எல்லா மக்களும் கேப்டன் பெயரை சொன்னாலே அன்பு சுரந்து கொண்டு இருக்கிறது. ஏழைகளின் இருளான வாழ்க்கையில் ஒளியாக உலா வருகிறார். காவிரிக்காகவும் விவசாயிகளுக்காகவும் போராடிய அந்நியாருக்கு உறுதுணையாக இயற்கையும் இறைவனும் இதய தெய்வம் நம் கேப்டன் அண்ணாவும் கேப்டன் அண்ணா ஆசியோடும் ஆசீர்வாதம் சேர்ந்து பெய்த பெருமழையால் காவிரி நீரை தானே திறந்து விட்டார்கள் கர்நாடகக்காரர்கள். தேமுதிக கட்சிக்கும் அந்நியாருக்கும் தெய்வமே துணை இருக்கிறது. காவிரி தாயை வணங்கி வரவேற்றார் நம் அந்நியார். காவிரி தாயும் மனமகிழ்ந்து மழையாக பெய்து ஆடிப்பெருக்கு சுமங்கலி பெண்கள் வழிபட ஆடிப்பெருக்கெடுத்து ஓடி வந்தால் காவேரி தாய். ஓடி வந்து தமிழ்நாட்டு மக்களை ஆசீர்வதித்து அகமகிழ்ந்தாள். அந்நியார் போராட்டத்துக்கு வெற்றியை வாரி கொடுத்தால் நம் காவிரி தாய். வெற்றி வெற்றி வெற்றி. தேமுதிக விவசாய போராட்டத்திற்கு வெற்றி. எப்பொழுதும் வெற்றி பெற்று கொண்டே இருப்போம். 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும். எங்கள் கேப்டன்
அண்ணாவின் இதயத்தில் வாழும் தமிழக மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு அந்நியாருக்கு துணை செய்து கேப்டன் அண்ணா ஏற்றி வைத்த கட்சியை திரும்பவும் ஒளிர்விடச் செய்து அவருக்கு துணையாக இருந்து எல்லா மக்களும் தொண்டாற்ற வேண்டும். அந்நியாருக்கு தோள் கொடுப்போம். அந்நியார் எடுக்கும் ஒவ்வொரு போராட்டங்களுக்கும் தோள் கொடுத்து தொண்டாற்றுவோம். என்றும் அன்புடன் பாண்டியன் நாட்டு தமிழச்சி, பாண்டிச்சேரியில் வாழும் கேப்டன் அண்ணா விசுவாசி. என்றும் அன்புடன் உங்கள் முத்துவள்ளி சங்கர்.